இளம் பெண்ணை கொலை செய்து அருகிலேயே கால் மேல் கால் போட்டு அமர்ந்து செல்ஃபி எடுத்து அதனை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைத்த பாலமுருகன் இவர்தான். திருநெல்வேலி மாவட்டம் தருவை பகுதியை சேர்ந்தவர் பாலமுருகன். இவருக்கு சொந்தமாக தென்னந்தோப்பு இருப்பதால் அதனை வைத்து பிழைப்பு நடத்தி வந்தார். இவர் சில வருடங்களுக்கு முன்பு அதே பகுதியை சேர்ந்த ஸ்ரீபிரியா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். பாலமுருகன் ஸ்ரீபிரியா தம்பதிக்கு 2 ஆண் குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் குழந்தை என 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். ஸ்ரீபிரியாவிற்கும் அவரது கணவர் பாலமுருகனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறிய ஸ்ரீபிரியா கோவை காந்திபுரம் 2வது வீதி பகுதியில் உள்ள பெண்கள் தங்கும் விடுதியில் தங்கி பேக் விற்பனை செய்யும் கடையில் வேலை பார்த்து வந்துள்ளார். ஸ்ரீபிரியா தனது கணவரோடு வசித்து வந்தபோது அவருக்கும் பாலமுருகனின் உறவினரான இசக்கிராஜா என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு இருவரும் நெருங்கி பழகி வந்ததாக கூறப்படுகிறது. இசக்கிராஜா கோவையில் கட்டிட வேலை பார்த்து வந்துள்ளார். இதனால் இருவரும் நேரில் சந்தித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இசக்கிராஜா ஸ்ரீபிரியாவுடன் எடுத்த செல்ஃபி புகைப்படத்தை பாலமுருகனின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்துள்ளார். தனது மனைவி இசக்கிராஜாவுடன் இருக்கும் புகைப்படத்தை பார்த்து பாலமுருகன் ஆத்திரமடைந்துள்ளார். மேலும் பாலமுருகனும் ஸ்ரீபிரியாவின் மாமாவும் திருநெல்வேலியில் இருந்து கிளம்பி கோவைக்கு வந்திருக்கிறார்கள். 30ஆம் தேதியன்று காலையில் இருவரும் ஸ்ரீபிரியா தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு ஸ்கூட்டியில் சென்றிருக்கிறார்கள். இந்த தகவல் அறிந்த ஸ்ரீபிரியா ஹாஸ்டலின் வாசல் பகுதிக்கு வந்துள்ளார். கணவன் மனைவி இருவரும் பேசுங்கள், நான் வெளியே நிற்கிறேன் என ஸ்ரீபிரியாவின் மாமா கூறிவிட்டு ஹாஸ்டலுக்கு வெளியே உள்ள சாலையில் நின்று கொண்டார். அப்போது ஸ்ரீபிரியாவின் கணவர் பாலமுருகன், இனி நீ இங்கே இருக்க வேண்டாம், என்னோடு ஊருக்கு வா என அழைத்திருக்கிறார். ஆனால் ஸ்ரீபிரியா, நான் அங்கு வரமாட்டேன், இங்குதான் இருப்பேன் என கணவரிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார். அப்போது பாலமுருகன் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் ஸ்ரீபிரியாவின் கழுத்து பகுதியில் சரமாரியாக வெட்டியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து சரிந்த ஸ்ரீபிரியா அங்கேயே உயிரிழந்தார். இதனை பார்த்த அங்கிருந்த ஹாஸ்டல் ஊழியர்கள் பதறி அடித்துக் கொண்டு உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். ஆனால் கொலை செய்த பாலமுருகன் எந்த பதற்றமும் இல்லாமல் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த மனைவியின் அருகே சென்று கால் மேல் கால் போட்டு அமர்ந்து மொபைலில் செல்ஃபி எடுத்துள்ளார். அந்த செல்ஃபி புகைப்படத்தை அவர் தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைத்து துரோகத்தின் சம்பளம் மரணம் என்று குறிப்பிட்டுள்ளார். ரத்னகிரி போலீசார் சம்பவ இடத்திற்கு வரும் வரை மகளிர் விடுதி வளாகத்திலேயே பாலமுருகன் கூலாக அமர்ந்திருந்துள்ளார். பின்னர் அங்கு வந்த போலீசார் பாலமுருகனை கைது செய்ததோடு இறந்து கிடந்த ஸ்ரீபிரியாவின் உடலை ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்விற்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பாலமுருகனிடம் ரத்னகிரி போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் பாலமுருகன் முந்தைய நாளே இந்த கொலையை அரங்கேற்ற முயன்றதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. ஆனால் அன்று சரியாக அமையாததால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொலை செய்தது தெரிய வந்தது. பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசர்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.